என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 42 மற்றும் 43. இந்த திருப்பாடல் எப்படிப்பட்ட சூழலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் மறுபடியும் திரும்பி தனது நாடு செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடும், அந்த நாட்டிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார்களோ அதையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அருமையான திருப்பாடல். இந்த வரிகளை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல, ஒரு கலைமான் நீரை அருந்துவதற்காக எங்கே நீர் இருக்கிறது என தேடி தவிக்குமே, அந்த ஒரு தவிப்பு இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே இருந்தது. அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வேற்று நாட்டிலே ஒரு அடிமை போல வாழுகிற போது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஏக்கம் எப்படிப்பட்ட ஏக்கமாக இருக்கும் என்றால், ஒரு கலைமானினுடைய தாகத்தை போல ஒரு ஏக்கமாக இருக்கிறது. அவர்கள் நெஞ்சம் இறைவனுக்காய் ஏங்கி தவிக்கிறது என்று இந்த பகுதி மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த தவ காலத்திலே நாம் புரிகிற தவ செயல்கள், பக்தி நிறைந்த காரியங்கள் அனைத்தும் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற பற்றை
மிக அருமையாக வெளிப்படுத்தும். இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக தாகத்தோடு இறைவனை தேடி போவோம். இந்த திருப்பாடல் நம்மை குறித்து தான் மிக அழகாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒரு கலைமானுக்கு இருக்கிற ஏக்கம், அந்த நீருக்காக ஏங்கி தவிக்கிற அந்த தாகம் நம்மிடம் ஒவ்வொரு நாளும் இருந்தது என்றால் நிச்சயம் நாம் இறைவனை அடைந்து விடுவது உறுதியாக இருக்கும். என் நெஞ்சம் ஆண்டவரை பார்ப்பதற்காக தாகம் கொண்டுள்ளது என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கலைமானுக்கோ ஒரு கால்நடைக்கோ ஒரு தாகம் ஏற்படுகிற போது அவை நீருக்காக எவ்வளவு ஏக்கத்தோடு இருக்குமோ அதுபோல நாமும் இறைவனுக்காக தாகத்தோடு காத்திருந்தோம் என்றால் அந்த தாகம் தணிக்க இறைவன் நிச்சயம் வருவார், தன்னை வெளிப்படுத்துவார், தமது அன்பை அவர் காட்டுவார். ஆகவே இறைவனை ஒரு இரண்டாம் பட்சமாக நினைப்பதோ இறைவனை புறந்தள்ளி வைப்பதோ தேவை என்று படுகிறது போது மட்டும் அவரை நாடுவதோ தவறு. ஒருவன் தாகத்தோடு இறைவனை ஏங்கி நின்று இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும், இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நிலையோடு ஒவ்வொரு நாளும் இருப்பான் என்றால், ஒரு கால்நடைக்கு இருக்கிற அந்த தாகத்தை அவன் கொண்டிருப்பான் என்றால் நிச்சயமாக உறுதியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. மேலுமாக அன்பார்ந்தவர்களே, இதே திருப்பாடல் 43 நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட தாகம், எதற்கான தாகம் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அவர்களது தாகம் அனைத்தும் திருமலைக்கு செல்ல வேண்டும், இறைவனது உறைவிடமாகிய ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற ஏக்கம்தான். உயிருள்ள தேவனை கண்டுகொள்ள வேண்டும், உண்மையான தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவர்கள் இறைவனை தேடினார்கள். அந்த இஸ்ராயேல் மக்கள், அவர்களுக்கு அந்த ஏக்கம் நிறைவேறு என்பதையும் நாம் அறிவோம். ஆகவே உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் புறதேசத்திலே வாழுகிறோம், பிற இனத்தார் எங்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், அவர்கள் பிற இனத்து கடவுள்களை வழிபடுகிறார்கள். அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை, அந்த தெய்வங்கள் மீது எங்களுக்கு பற்றும் விசுவாசமும் இல்லை. மாறாக எங்களுக்கு என்ன, எங்களை தேர்ந்து கொண்ட ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார். நாங்கள் அடிமையாக இருந்தபோது எங்களை அந்த அடிமைத்தளத்திலிருந்து அழைத்து வந்து பாலும் தேனும் பொழிகிற தேசத்திலே எங்களை வாழ வைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரைத்தான் நாங்கள் வழிபட வேண்டும். ஆகவே அவருக்கு பீடம் எழுப்பி அவரது பீடத்தை நோக்கி நாங்கள் சென்று எங்கள் காணிக்கையை செலுத்தி உண்மையான இறைவனின் உறைவிடங்களிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இயக்கத்தை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டி காட்டுகிறது. அதுதான் எங்களுக்கு அகமகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் மிக மிக அருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது இந்த திருப்பாடல். ஆகவே உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்துக்கும் கொண்டு போய் எங்களை சேர்த்தருளும் ஆண்டவரே என கெஞ்சுகிற தாகம் நிறைந்த ஒரு மன்றாட்டை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டி காட்டி இருக்கிறது. அது எவ்வளவு நமக்கு மன நிறைவாகவும் இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற பக்தியை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர், இறைவனை விட்டு பிரிந்திருக்கிற போது மாத்திரமே இறைவனது அன்பு நமக்கு புலப்படும். மனிதர்களை விட்டு நாம் பிரிந்திருக்கிற போது மாத்திரமே மனிதர்களது மேன்மை நமக்கு புரியும். எப்போது அவர்களை மறுபடியும் சந்திப்போம் என்ற ஏக்கம் உருவாகும் அல்லவா, அதுபோலவே இவர்களுக்கும் இருக்கிறது. உண்மை இறைவனை கண்டுகொள்ள, உண்மை இறைவனை தரிசிக்க, அவரது ஆசிரை பெற ஏக்கத்தோடு சொல்லப்பட்ட திருப்பாடல் தான் இன்றைய நாளிலே நாம் வாசித்த திருப்பாடல். ஆகவே அந்த இறை மக்கள் பிரதேசத்திலே வாழுகிற, பிறருக்கு அடிமையாக வாழுகிற அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனை தரிசிக்க நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறோம், ஒரு கலைமானுக்கு இருக்கிற தாகத்தோடு இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை தரிசிக்க உரிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தாகம் இருக்க வேண்டும், அது இருக்கிறதா என்று கேள்வி கேட்பதாக நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆகவே இறைவனை தரிசிக்க, இறைவனிடம் செல்ல வேண்ட, இறைவனோடு உறவு கொள்ள நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் சரியாக நேர்த்தியாக பயன்படுத்தி இறைவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம், அவரோடு ஒன்றரை கலந்திருப்போம், அவரை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழுவோம், அவர் கொடுக்கிற ஆசிரை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். இறைவனிடம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். எங்களை என்னாலும் நேசித்து பராமரிக்கிற அன்பு இறைவா, அந்த இஸ்ராயேல் மக்களைப் போல, நாடு கடத்தப்பட்ட தேசத்திலே வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களைப் போல நாங்களும் தாகத்தோடு இருக்கிறோம். உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மிடமிருந்து ஆசிரை பெற வேண்டும் என ஏங்கி இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அருள் பொழியும். ஆமென்.